அடிமை மருமகள் எபிசோடு 14ல் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. எபிசோடு 13ல் பிரியா விதைத்த அந்த நச்சுத்தனமான பொய். எபிசோடு 14ல் அக்கா தம்பி உறவில் பெரிய புயலை கிளப்ப போகிறது. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிமை மருமகள் எபிசோடு 14 கூடிய ரிவ்யூ கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தரலாம். வாங்க பார்க்கலாம். சண்முகத்தின் மௌன யுத்தம். பிரியா சொன்ன பேச்சை கேட்டு சண்முகம் உள்ளுக்குள்ள கொதித்து கொண்டிருக்கிறார். அன்று இரவு ஆனந்தி பாசத்தோடு பேச வரும்பொழுது அவன் முகத்தை திருப்பி கொண்டு மௌனமாக இருக்கிறான். ஏண்டா பேச மாட்டேங்கிற என்று ஆனந்தி கேட்கும்போது, எல்லாம் எனக்கு தெரியும் அக்கா, இனிமே என்கிட்ட எதுவும் மறைக்காத என்று ஜாடையாக பேசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுகிறான். இது ஆனந்திக்கு மிகுந்த மனவேதனையை தருகிறது. பிரியாவின் தந்திரம். சண்முகம் அக்காவிடம் கோபமாக இருப்பதை பார்த்து பிரியா மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறாள். பாத்தியம்மா, நம்ம பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இவன் மூலமாக அவளை வீட்டை விட்டு துரைத்திடலாம் என்று மங்கம்மாவிடம் சதி செய்கிறாள். மேலும் சண்முகத்திடம் சென்று, உன் அக்கா அந்த பணத்தில் வாங்கிய நகைகள் எல்லாம் இந்த பீரோவில் தான் இருக்கிறது என்று பொய் சொல்லி அவனை துரைத்தி விடுகிறான். பணத்தை பற்றி மோதல். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த சண்முகம் ஆனந்தியிடம் நேரடியாக கேட்கிறான். அப்பா கொடுத்த பணம் எங்கே? அதெல்லாம் ஏன் எங்களுக்குள்ள சொல்லாமல் நீயே வச்சிருக்க என்று கேட்க ஆனந்தி அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். அப்பா பணம் கொடுத்தாரா? எனக்கு தெரியாதே என்று அவள் உண்மையாக சொன்னாலும் பிரியாவின் பேச்சால் மூளைச்சலவை செய்யப்பட்ட சண்முகம் அதை நம்ப மாட்டேங்கிறான். அருணின் தலையீடு. வீட்டில் சத்தம் கேட்டு அருண் அங்கு வருகிறான். சண்முகம் அருணிடம், என் அக்கா இவ்வளவு பேராசை பிடிச்சவள் இருப்பான்னு நான் நினைக்கல மாமா என்று சொல்ல அருண் கோபம் அடைகிறான். ஆனந்தியை பற்றி எனக்கு தெரியும், அவள் அப்படிப்பட்டவள் இல்லை என்று தன் மனைவிக்காக பாசத்தோடு பேசுகிறான். இது பிரியாவுக்கு தற்காலிக பின்னடைவை தருகிறது. மாமனாரின் ரகசிய தேடல். மாமனார் அருணின் அப்பா பிரியாவின் முகபாவனைகளை வைத்து இது அவள் செய்த சூழ்ச்சி என்று கண்டுபிடிக்கிறார். அவர் சண்முகத்தை தனியாக அழைத்து, தம்பி, நீ யாரோ சொன்ன பொய்யை நம்பி உன் அக்காவை பகைச்சிக்காத. உன் அக்கா இந்த வீட்டுக்கு வரும்பொழுது வெறும் கையோடத்தான் வந்தா, அதை நான் அறிகிறேன் என்று புரிய வைக்க முயற்சிக்கிறார் மாமனார். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் என்னடா இருக்க போது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்கு. எபிசோடு 14ல் ஆனந்தியின் அம்மா சண்முகத்தின் தாய் திடீரென வீட்டிற்கு வருகிறார். அவரிடம் சண்முகம் பணத்தை பற்றி கேட்கும் பொழுது, உங்க அப்பா எந்த பணமும் கொடுக்கவில்லையாடா, நமக்குத்தான் ஏகப்பட்ட கடன் இருக்கு என்று உண்மையை சொல்ல சண்முகம் தன் ஏமாற்றம் அடைந்ததை உணர்கிறான். பிரியா மாட்டிய உண்மை தெரிய வரும்பொழுது எபிசோடு விறுவிறுப்பாகவே 14ல் முடிகின்றது. இந்த கதை, இந்த திருப்பம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சண்முகம் தன் தவறை உணர்ந்து பிரியாவை திட்டுகிறான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்னாக உடனுக்குடனே வந்துடும். என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட்டு நம்ம தார்ஸ்டே ரிலீஸ் ஆக போகுது. அந்த எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 15 எபிசோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரியப்படுத்திடுவோம். அதனால் நம்ம இந்த சேனலை நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நாம் சூப்பரான ஒரு திருப்பு முனியாக தான் 13ல் முடிஞ்சது, 14ல் சூப்பராக இருக்க போகுது. அந்த எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு 15க்காக என்னெல்லாம் இருக்க போகுது, மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை காத்துட்டு இருக்குது 14ல். அது சொல்லாதது நடக்க போகுது. அந்த வீடியோவில் இதிலே சொல்லிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடும் இல்லையா? அதனால் அந்த வீடியோ வரும்பொழுது நீங்கள் பாருங்கள்.
13ல என்ன எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அதில் உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருந்தது, சுட்ட வடையை சுட்டு வச்சுருந்தாங்களா இல்லை புதுசாக இருந்ததா அப்படிங்கிறதும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. 14க்காக யாரெல்லாம் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ஸ்டேக்காக ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நாம் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய் பாய், டேக் கேர்.